ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இங்க வந்து நிறைய அமௌண்ட்டு, ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்பதான் இவங்க தான் அந்த மூவில ஹீரோயின். இவங்க வந்து இவங்க அண்ணனோட ஒய்ஃப்க்கு தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து மேரேஜ் கிஃப்டா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே வந்து உன் வயிற்றுல வளர குழந்தை வந்து என் அண்ணனோட குழந்தையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவ வந்து என்னது உன் அண்ணனோட குழந்தையவே வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு போட்டோ காமிப்பாங்க. என்னன்னா, நீ வந்து யாரோ ஒரு பிளாக் மேன் கூட இருந்து கனெக்ஷன்ல பிரெக்னென்ட் ஆகி தான் இந்த குழந்தைய வந்து நீ இப்ப சுமந்துட்டு இருக்க. எங்க குடும்ப வாரிசெல்லாம் இது இல்ல. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சும்மா எல்லாத்தையும் இங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. பேசாம நீ வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு பேசாம இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு கல்யாணமே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல உனக்கு இந்த குழந்தைய வச்சுக்கணும் அப்படிதான் நீ ஆசைப்பட்டேன்னா, ஆனா வந்து இது வந்து நீ பயாலஜிக்கல் ஃபாதரால என் அண்ணன் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. ஹீரோயினோட அப்பா, அம்மா, இதுதான் வந்து ஹீரோயினோட அண்ணா. இவங்க எல்லாருமே வருவாங்க. இந்த வரத பார்த்துட்டு ஃபோட்டோ கீது இவ போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட காமிச்சிருவாங்கன்னு நெனச்சுட்டு, அவங்க கதவு தொறக்கறதுக்குள்ள இவ என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின வந்து அப்படியே அடிச்சு மயக்கம் போட வச்சுருவா. அவங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆயிருவாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு? என்னாச்சு? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இவ என்ன சொல்லுவான்னா வந்து, இல்ல இவ வந்து சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கல்யாண கிஃப்ட் எல்லாம் குடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல போல. அதனால என்ன வந்து கீழ தள்ளிவிட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்குமே வந்து மிஸ்கேரேஜ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. இவ எவ்ளோ தைரியம் இருந்தா இவ புடிச்சு உன்ன தள்ளி விடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ! உன் தங்கச்சிக்கு வேற ப்ளீடிங் ஆகுது. ஏதாவது பிரச்சனையா இருக்க போது. அவளுக்குமே மிஸ்கேரேஜ் ஆயிருச்சுன்னு தான் நெனைக்கிறேன். அவளுமே பிரெக்னன்ட்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இவ பிரெக்னன்ட்டா இருக்காளா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இங்க பாரு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ வந்து ஏய் சும்மா இருங்கங்காட்டி, ஆமா, ஆமா நம்மளுமே அப்படித்தானே இருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு, ஆனா இன்னைக்கு நம்ம கல்யாணத்தன்னைக்கு போய் பிளட் பார்க்கறதெல்லாம் வந்து அன்ஹாப்பி. நம்ம கல்யாண ஃபங்ஷன்லாம் முடியிற வரைக்கும் இவள கொண்டு போய் ஒரு வேர் ஹவுஸ்ல போய் வைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. இதுலயுமே அவங்க அப்பா சொல்லுவாரு, இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம யாரோ ஒரு குழந்தைய வேற இப்ப வயித்துல சுமந்துட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? நம்ம ஃபேமிலியே இவ மானத்த வாங்குறா. இது அதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின கொண்டு போய் ஒரு வேர் ஹவுஸ்ல தான் வந்து அடைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயினுக்கு வேற அடிபட்டுருக்கும். அவங்கனால முடியாம தான் வந்து எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அம்மாட்ட தான் வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அம்மா உங்கள நான் கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கூட்டிட்டு போங்க. என் குழந்தைய நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்ல, கூட்டிட்டு போகலாம் முடியாது. குழந்தை எப்ப வேணா பிறந்துக்கும். ஆனா உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஒரே ஒரு டைம் தான் வரும் லைஃப் டைம்ல. அதுதான் முக்கியம். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அம்மா வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க அப்பா கிட்டயுமே வந்து ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க. நானும் உங்க பொண்ணு தானே, எனக்கு கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க இவ அவங்க அண்ணிக்கு இது வந்து ரொம்ப கோவமா வரும். அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து பிடிச்சிருவா. பிடிச்சதுக்கு அப்புறமா கெஸ்ட் எல்லாம் வராங்க போல, நீங்க போய் பாருங்க, நான் வந்து சிஸ்டர் இன் லவ் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவ சொல்லியிருப்பா. போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே எவ்வளோ கதறி கதறி அழுகுவாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து போயிருவாங்க. அப்பா அந்த அண்ணிக்கிட்ட தான் வந்து கைய புடிச்சுட்டு, "இங்க பாருங்க, இத பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க ஆம்புலன்ஸுக்கு மட்டும் கால் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து, காரு, வீடு எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட குடுத்துர்றேன். ஆனா வந்து நான் இத எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்காக கால் பண்ணுங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "சரி, நான் இப்போ கால் பண்றேன். நீ எதுவும் நகர்ந்துராத. நகர்ந்தேன்னா குழந்தைக்கு எதுவும் வலிக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து அவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனா அவ என்ன பண்ணுவானா, அப்படியே ஒரு பாட்டில் எடுத்துதான் வந்து ஹீரோயினை அடிச்சே வந்து கொலை பண்ணிடுவா. அப்படியே ஹீரோயினுமே வந்து அதே இடத்துலயே வந்து மயங்கி விழுந்துருவாங்க. ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணியுமே வந்து வெளியே போயிடுவா. ஹீரோயின் வந்து இது நடந்தது எல்லாத்தையுமே வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் மறுபடியுமே வந்து ரீபர்ன் ஆயிடுறாங்க. அப்படியே பயந்து போய் தான் வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. கேலண்டரை பாக்குறாங்க. என்ன 10 மாசத்துக்கு முன்னாடி, அப்பனா நம்ம மறுபடியுமே ரீபர்ன் ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஷாக்லயே இருப்பாங்க. அவங்க அப்பா வருவாங்க. உங்க அண்ணன் இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான்னு தெரியாதா? இவ்வளவு நேரம் என்ன நீ தூங்கிட்டு இருக்கிற, எந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் அப்படியே அடிச்சுட்டு தான் வந்து கூட்டிட்டு போவாரு. ஐயோ, மறுபடியும் அவளை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர நாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக்லயே இருக்காங்க. இதுதான் வந்து அவங்க அண்ணி. அப்பதான் வந்து அவன் அவனுக்கு ஏதோ ஊட்டிட்டுலாம் இருக்கிறா. அப்பதான் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க. என்ன என் சிஸ்டர் எல்லாம் எப்ப பார்த்தாலும் லேட்டாவே எந்திரிச்சு வராங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. இங்க பாரு, இவ்வளவு லேட்டா வந்தா எப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவ அப்படிம்பாங்க. அவங்க அம்மா வந்து, அவளே தூங்குறது நார்மல் தானே, பரவாயில்ல தூங்கிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதான் உன் பிரதரோட ஃபியான்சி. இங்க பாரு, இவ இன்னைக்கு வந்திருக்கா, இவ ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கா, இவ வயிற்றுல தான் நம்ம குடும்ப வாரிசு வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ, இது எவனோ ஒரு பிளாக் மேனோட குழந்தைமா, இது நம்ம அண்ணனோட குழந்தையெல்லாம் இல்ல, இது காசுக்காக தான் வந்து இவ இங்க இது பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினே அவளை பார்த்துட்டு நினைப்பாங்க. நீ தானடி என் குழந்தைய வந்து கொலை பண்ணனான்னு சொல்லிட்டு போன லைஃப்ல வந்து ஹீரோயின் அப்படியே இவளை பார்த்து நினைச்சிட்டு இருந்துட்டு தான் வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி போவாங்க.
போவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஆனாலுமே இவங்க அடிக்கலாம் மாட்டாங்க. என்னன்னா வந்து தலையில ஒரு கிரே ஹேர் இருக்குது. அந்த கிரே ஹேர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு நல்லது இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து சொல்லி சமாளிச்சிருவா. ஆனாலுமே அவங்க அண்ணன் வந்து, "நீ உன்னை என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற?" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வந்து சும்மா வீட்ல சத்தம் போட்டுட்டே இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து பொண்ணு மேல பாசமா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு ஆரஞ்சுலாம் தருவாங்க. ஹீரோயினுமே சரி பாசத்துலதான் சாப்பிடுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனா இவன் அம்மாவுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடு, ஏன்னா அன்னைக்கு வந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கடுப்பா ஆகும். அவங்க அப்பா வந்து ஆமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறது காசு ஆகும், 5000 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் கொடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இருந்தா கொஞ்சம் காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு குடும்பமா வந்து இம்போர்ட்டட் கிரேப்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்பாங்க. என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை தான் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு, இது வந்து 3 பேர் இருக்கிற 3 BHK தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து எங்க அண்ணன் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க வெட்டிங்க்கு அப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கங்க. இது வந்து என் பேரண்ட்ஸோட ரூம் தான். 3வது ரூம் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்குள்ள அந்த குழந்தைக்கான ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் எங்க ஸ்டே பண்றேன்னான்னு சொல்லிட்டு தான் வந்து இவ வந்து என்னன்னா ஒரு பாத்ரூம் கிட்ட ஒரு சின்ன ஒரு 5 feet ரூம்ல தான் வந்து ஸ்டே பண்ணுவா. அதான் சொல்லுவாங்க, நான் வீடு ஃபுல்லாமே வந்து இவங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன். வீடுனா இப்ப சும்மாவா இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பிட் எல்லாமே கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்தவங்களுக்கு உங்க முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஹீரோயின் அடிச்சிருவாங்க. அப்பா அதெல்லாம் சொல்லலப்பா, என் மனசாரதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இவங்களுக்கு வந்து இதெல்லாம் செலவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க, இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் எப்பவுமே வந்து நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாருமே நம்பிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் தனியா வந்து ஒரு புரோக்கருக்கு தான் வந்து கால் பண்ணுவாங்க, நான் என் வீட்டை வந்து விற்கலான் இருக்கேன், சீக்கிரமா வித்தரணும், இன்னைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து இவன் மருமகளை பெரியவன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு காரி மாதிரி தான் நடத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பாகும். அப்பதான் வந்து வீடு விற்கிறவங்க பார்க்க வராங்க மதியானம்னு சொல்லுவாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்ப குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்களா, அவங்க வந்து எங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ நீங்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு, வீட்டுல வந்து கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்கு, குழந்தைக்கு நல்லது இல்ல, எல்லாரும் சீக்கிரம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. நாங்கெல்லாம் போறோம் நீ வரலையா பாங்க. இல்ல நான் விண்டோலாம் ஓபன் பண்ணி வைக்கணும் வாங்க, உனக்கு உடம்பு சரியா இருக்கா, சீக்கிரம் வா, கார் வந்து உங்க அண்ணனுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கான், நீ வா அப்படிம்பாங்க. ஆனா ஹீரோயின் வரமாட்டா. அப்போ உன் பிரதர் இன் லா குழந்தை வந்து பஸ்ல டிராவல் பண்ணுமா, உனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லையா அப்படிம்பாங்க. ஆனாலுமே ஹவுஸ் ஓனர் வேற வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாரு, கார் வாங்குறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம், இப்ப ரொம்ப ஸ்மெல் வருது, இது உங்களுக்கு டேஞ்சர், சீக்கிரம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையுமே வந்து துரத்திடுவாங்க. அப்ப அந்த வீடு விற்கிறவ பாக்குறதுக்கு வந்துருவாரு. எவ்வளவு அமௌண்ட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கொடுத்துருங்க, நான் வீடு விற்கணும் அப்படிம்பாங்க. ஆனாலுமே அவர் ஏதோ வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கும். டேட்டு பார்ப்பாங்க, என்னடா இது போன லைஃப்ல நம்ம இன்னைக்கு தானே பிரெக்னெண்டா இருக்கோம்னு ஃபைன் பண்ணோம், அப்ப இந்த லைஃப்லயுமே நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானு சொல்லிட்டு ஹீரோயின் பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்ன ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்க வர ஜென்ஸ் யாரையுமே வந்து பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே தட்டி தடுமாறி போயிட்டு இருப்பாங்க. போய் ஒருத்தவங்க மேல இடிச்சிருவாங்க. அவரு தான் வந்து ஹீரோ, அவர் பேரு வந்து லீ. ஹீரோயின் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவர் எல்லாருமே வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் போய் வந்து காப்பாத்திட்டு, யார் சொன்னா நீ தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு, நமக்கு வீடு இருக்கு, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் தான் அவர் நினைச்சு பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனாலுமே ஃபேமிலி இல்ல இது இல்ல எனக்கு ஃபேமிலி இருக்கும்பாங்க. ஆனா ஹீரோ வந்து சொல்லவே விட மாட்டாங்க. ஹீரோயின் போய் அப்படியே கிஸ் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து ரொமான்ஸ் நடந்திருக்கும். இவரோட குழந்தையதான் வந்து ஹீரோயின் வந்து வயிற்றுல சுமந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சிடென்ட்ல கன்சீவ் ஆயிட்டேன், அம்மா உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயினோட போட்டோவை தான் வந்து ஹீரோ பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க வீடு விற்கலான்னு இருக்காங்க, எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீட்டை வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவுமே வந்து சொல்லியிருப்பாரு. கடைசியில வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து வந்துருவாங்க. இதுக்கு பின்னாடி நீ வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா, உங்க அண்ணனுக்காக இந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து என்னடா பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து தெரியாத மாதிரியே இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க அப்பா வேற அடிக்க போவாரு. பேசாம இருங்க, சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்காதீங்க, அப்பா நான் ஏன் தெரியுமா வீட்டை விற்கலான்னு இருக்கேன், அது அண்ணனுக்கு பிறக்க போற குழந்தைக்காக தான் வீட்டை விற்கலான்னு இருக்கேன், ஸ்கூல் இங்க இருந்து போறதா இருந்தா ரொம்ப தூரம் இல்ல, நம்ம சிட்டி சைடே போயிட்டோம்னா குழந்தைக்கு ஸ்கூல் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது பண்றேன், நீங்க சும்மா சும்மா குழந்தை திட்டாதீங்க, குழந்தை எல்லாமே பயப்படுறாள், அவ எல்லாமே யோசிச்சுதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் முடிவெடுத்திருப்பாங்க. குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்க தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. என் பிரதரோட ரத்தமும் சதையா இருக்கிற குழந்தை, இதுக்காக நான் கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து உன் வயித்துல இருக்கிற குழந்தை, இந்த குழந்தையில உன சும்மா விட மாட்டேன்பாங்க. சரி நம்ம வீடு எப்ப வாங்க போற, ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்கணும், ஒழுங்கா காசுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எப்பவுமே ஹீரோயின் வந்து மிரட்டிட்டு தான் இருப்பாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடு பக்கம் தான் வந்து போயிருப்பாரு. அங்கேயுமே அவங்க அப்பா வந்து திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஹீரோவுமே இருப்பாரு. ஹீரோ கிட்ட ஒருத்தவங்க இது பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அப்படியே பாப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க.
சொல்லியிருப்பாங்க. வந்து 5000 ரூபாய்க்கு 3 பிஹெச்கேவை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. அதனால எங்களுக்கு இன்னொரு வீடும் வேணுங்கும்பாங்க. சரி நீங்க கேட்கற மாதிரியே ரொம்ப எக்ஸ்பென்சிவான வீடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு எதா இருந்தாலும் இப்ப சீக்கிரமா சொல்லும்பாங்க. நான் ஒரு அம்யூனிட்டிஸ் வச்சிருக்கேன்னு சொல்ல போவாரு. அதுக்குள்ள வந்து இங்க பாருங்க இது வந்து என் ஃபேமிலி பிரதர் சிஸ்டருக்காக வாங்குறது நல்ல வீடா இருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு தான் அவர் கையை பிடிச்சிட்டு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு எக்ஸ்பென்சிவான வில்லா இருக்கோ அதை காமிப்பாங்க. உண்மையாவாமாங்க ஆமான்னு சொல்லிட்டு தான் வந்து வருவாங்க. நீங்க கேட்கற மாதிரியே ஒரு எக்ஸ்பென்சிவான வில்லா இருக்கு. அதுல வந்து 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு சிங்கிள் ரூம் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா 8 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குது அப்படிம்பாங்க. இது காசு கட்டலைன்னா உன் காலை உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க தங்கச்சி கட்டிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிம்பாங்க. என்ன எனக்கு போற பேர குழந்தைக்காக கூட வாங்க மாட்டியாம்பாங்க. சரி வாங்குறேன், சரி கான்ட்ராக்ட்ல சைன் போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி கான்ட்ராக்ட் வந்து தங்கச்சி பேருக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி காசை கட்டுங்க அப்படின்னங்காட்டி இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா கட்டட்டும் அப்புறம் காசை வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அண்ணி ஒத்துக்க மாட்டா. ஆனாலுமே வந்து அப்பதான் ஹீரோயினுமே கையை பிடிச்சிட்டு வந்து நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க எனக்கு வீடு வித்துரும்ல, வீடு விட்டதுக்கு அப்புறம் காசு வரும், நான் கண்டிப்பா என் பிரதரை வந்து காப்பாத்திடுவேன் கடன்ல இருந்தேம்பாங்க. அப்ப அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து போயிடுவாங்க. இவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்கி கொடுக்கணுமா, இவங்கெல்லாம் ரிலேட்டிவா உனையா இப்படி நடத்துறாங்கம்பாங்க. என்ன பண்றது இது எல்லாமே என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து இவர்கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுமே வந்து ஒரு கடன் வாங்குறவங்கள்ட்ட போய் சைன் போட்டு கடன் வாங்கிருவாங்க. அவங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கடனுமே வந்து குடுத்துருவாங்க. ஒழுங்கா காசு எடுத்து குடுங்கம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா பையனும் சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து இவ்ளோ காசு இவங்க திருப்பி தருவாங்களாம்பாங்க. இவங்க தரலைனாலும் இவங்க சிஸ்டர் கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவ இருக்கால, அவ இருக்கும்போது ஒரு கவலை இல்ல. இல்லாட்டி எவ்வளவோ வழி இருக்கு காச வாங்குறதுக்கும்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் வந்துரும். ஆனா ஹீரோயின வந்து ஹீரோயின போய் தொட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியா உட்காந்து வந்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. யாருமே ஹீரோயினை காப்பாத்த மாட்டாங்க. இது அண்ணன் வெட்டிங்ல ஒரு ஃபன் வேணாமா, அதுக்காக நீ கோஆபரேட் பண்ணும்பாங்க. நீங்களா ஒரு ஃபேமிலியா, இவ வந்து என்ன தொட்டுட்டு இருக்கா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயினை போய் இவன் தொடுறதுலேயே தான் வந்து அவன் குறியா இருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு பொண்ணு எவனோ ஒருத்தன் தொடரத வந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அங்க அந்த காசு கேட்கறவனும் வந்துருவான். இன்னைக்கு போய் காசு கேட்கறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். என்னன்னா ஹீரோயின் தான் போய் கல்யாணத்தன்னைக்கு வந்து காசு கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 மில்லியன் வச்சிருக்காங்க, இதை கேளு, அவங்களுக்கு கிஃப்டா தர காசை வாங்கிப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப ஹீரோ கிட்டயுமே வந்து இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களாமான்னு சொல்லிடுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள நடந்த ரொமான்ஸை தான் வந்து இவன் நினைச்சு பார்த்துட்டு அவளை எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன், அவன் பிரதர் கல்யாணத்துல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி வா போய் தேடலாம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனாலுமே ஹீரோயினால முடியாம தள்ளி விட்டுருவாங்க. அவன் இருந்தாலுமே வந்து அவன் தொடர்றதுக்கு தான் வருவான். ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்காது. அந்த இவன் கூட சொல்லுவான் இவளுக்கு ரொம்ப முடியல போல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து கல்யாணத்தன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறது வந்து நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து என்னை இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்கா, குடும்பமா சேர்ந்து பாத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்க அவங்களதான் வந்து ஹீரோயின் வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க அம்மாவாவது வருவாங்க. அவங்க அம்மா கையை கூட்டிக்கலான்னு பாப்பாங்க. அவங்களுமே வந்து தப்பா தான் பேசுறாங்க. அவங்க அண்ணா வந்து இங்க பாரு ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் முடியாது, இல்லைன்னா இந்த உனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து அங்க ஒருத்தர் கடன் கேட்கறதுக்கு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. குடும்பமா வந்து ஷாக் ஆயிருவாங்க. அப்பதான் அவங்க அண்ணன் வருவான். வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு கல்யாணம், இன்னைக்கு வந்து கடனை கேட்கறீங்க, அதான் தங்கச்சி திருப்பி கட்டிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல இந்த தட்டணும் அப்படிம்பாங்க. ஆமா நீ வீடை வித்த காசை எதுக்கு கொடுக்காம இருக்கிற, ஒழுங்கா கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உன் பிரதர் தான் கடன் கட்டணும்ல, சீக்கிரம் கூட இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் இன்னும் வீடு விற்கல, என்கிட்ட காசு இல்லைம்பாங்க. அப்பா வந்து ஹீரோயினை போட்டு வந்து திட்டுன்னு திட்டுவாரு. இது உங்க பையன் வாங்கின கடன் தானே, எதுக்கு உங்க டாக்டர் கிட்ட கேட்கறீங்கம்பாங்க. இல்ல 3 நாள்ல வீடு வித்தோன்னே காசு தந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்பனா ஓகே, அது வரைக்கும் வந்து இந்த கடனை வந்து உங்க டாக்டர் பேருக்கு வேணா எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி நான் உங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன், எல்லாமே என் அண்ணன் வீட்டுல இருக்கிற குழந்தைக்காக தானேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பனா என் பொண்ணு தான் ஒத்துக்கிறா இல்ல, சரி அவ வந்து இதுக்கு சைன் பண்ணட்டும்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றதுக்காக தான் வந்து ஹீரோயின் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது தெரியாம அவங்க அப்பா வேற காமிப்பாங்க. ஹீரோயினுமே வந்து ஆமா இவங்கெல்லாம் ஃபேமிலியா இருக்கிறதுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அதனால இதுல சைன் போட்டுடலாம்னு சொல்லிட்டு சைன் போட்டுருவா. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவ தங்கச்சி கடனை ஏத்துக்கிறதுக்காக தான் சைன் போட்டுட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கடனுமே வந்து உன் பேருக்கு மாறியாச்சு, இந்த சைன் போடு அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் எதுக்கு சைன் போடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து தூக்கி போட்டுருவாங்க. இங்க பாத்தீங்களா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றதுக்கான டாக்குமெண்ட்டுமாங்க. அவங்க ஃபேமிலியா வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. இனிமே ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருப்பா. அவங்க அண்ணமே காசை கட்டுமாங்க, உனக்காக நான் எதுக்கு கட்டணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் வேற கேட்டுட்டு இருப்பான். யார்ட்ட காசு வாங்கினேன் அவங்ககிட்டயே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவங்க அண்ணனோட சட்டையை பிடிச்சிதான் வந்து இவனுமே கேட்டுட்டு இருப்பான். நான் எதுக்கு இதுல சைன் போட்டுட்டு இருக்கணும், உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைம்பாங்க. இங்க நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்க கோபப்படுறங்காட்டி தான் வந்து அவ கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க.
வீடை வித்துட்டே இல்ல அப்புறையே காசு கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காசு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை, நீங்க யாருமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நான் வந்து சைன் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போவான். ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்டா இருக்கும்பாங்க. அப்பனா என் பொண்ணு கையை உடைச்சிருங்க அப்படிம்பாங்க. அம்மா உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தையா வருது? ஆமா, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கே நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கும் போது நீ எதுக்கு இருக்கணும், உன் கையை உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க முடிவு எடுத்துருப்பாங்க. வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சுவாங்க. கடைசியில கை உடைக்கும் போது ஹீரோ வந்துருவாரு. அண்ணனை பாட்டில்ல அடிச்சுட்டு தான் வந்து ஹீரோயினை வந்து காப்பாத்திருப்பாரு. அவங்க அண்ணனுக்கு வந்து ப்ளீடிங் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற கதறி கதறி அழுகுவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் தலையிலே உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட தான் வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஹீரோவை வந்து சேல்ஸ் பண்றவரு நினைச்சிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பாவுமே அப்பாவுக்காக பண்ணுவியா பண்ண மாட்டியாம்பாங்க. இங்க பாருங்க, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இவன் வந்து அண்ணனை பாட்டில்ல உடைச்சான்ல, அந்த வீடியோ வந்து இவ எடுத்து வச்சிருப்பா. இதை மட்டும் நான் வந்து ஆன்லைன்ல போட்டேன்னா அவ்வளவுதான், ரொம்ப வைரல் ஆகும், உங்க கம்பெனிக்கே வந்து ஆபத்தாயிரும், ஒழுங்கா காசு கொடுன்னு இருப்பாங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை போட்டு வந்து உடைச்சிருவாங்க. ரவுடிக எல்லாத்தையுமே வந்து ஹீரோ தான் வந்து அடிச்சிருவாரு. இருந்தாலுமே எங்களை ஒன்னும் ஃபூல் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் வந்து வந்து டேன் கொடுத்தவர் கேட்பாரு. அவங்க அப்பா வந்து அவங்க லைஃப் டைம்ல சேவ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து 2 மில்லியன் வச்சிருப்பாங்க. எங்கேன்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட கேட்டதுக்கு தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கிட்டேன். என்ன ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கிட்டேன்னு இவ்வளவு கூலா சொல்லிட்டு இருக்கேன். அவ ஃபியான்சி ஒரு பக்கம் வேற டென்ஷன் ஆயிட்டு இருப்பா. 2 மில்லியனுக்குமா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினேன்னு சொல்லிட்டு எங்க குடும்பமா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உங்க நல்ல பையன் சொன்னீங்களா, உங்க நல்ல பையன் கிடைச்சது ரொம்ப பிளெஸிங் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வாங்கின ஸ்போர்ட்ஸ் காரை வித்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து அதை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு பக்கம் வேற ஷாக்லயே இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் வந்து காசு காணான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. எல்லா காசையும் நீ எங்க போட்ட, ஒழுங்கா சொல்லுன்னு இருப்பாங்க. அவன் எல்லா காசையுமே எங்க போட்டான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் கேம்பிளிங்ல போட்டாம்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து நீ இல்ல, நீ போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க டாக்டரை வாய மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவுமே வந்து ஹீரோயினை தான் வந்து திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்றதை யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. இவன் எல்லா காசையும் கொண்டு போய் கேம்பிளிங்ல போட்டு எல்லா காசையுமே வந்து அழிச்சுட்டான். என்னடா 2 மில்லியன் காசை அழிச்சிட்டு இப்ப வெறும் $2 தான் வச்சிருக்கேன், ஒரே நாள்ல என்னடா கேம்பிளிங்ல போட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா லைஃப் டைம் சேவிங் எல்லாத்தையுமே இப்படி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயன்தான் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்களா, இப்ப இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன குடும்பமா சேர்ந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒழுங்கா என் கடனை கொடுங்க இல்லைன்னு கையை உடைச்சிருன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்த வேற ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பா. அவங்க அம்மா வேற இது எனக்கு எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க. என் கையை உடைக்க சொன்னப்ப, லக்ஸுரி கார் வாங்கினப்ப, என் வீடை வித்தப்பல நான் உங்க பொண்ணுன்னு தெரியல, இப்ப பையனுக்காக தான் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன எனக்காக பண்ண, நீங்க ஸ்கூல் போகும்போது 5 மணிக்கே எழுப்பி விட்டுருவீங்க, ஸ்கூலுக்கு போகணும், வீட்டு வேலையெல்லாம் சொல்லணும், இல்லாட்டி என்ன அடிப்பீங்க, எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மாவும் முட்டி போட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து என் பையனை எப்படியாவது காப்பாற்ற, நாங்க செஞ்சது தப்புதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து அவங்க வந்து அந்த பையனோட கையை வந்து உடைக்கதான் போவாங்க. அப்ப அவங்க அம்மா திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார்டு எடுப்பாங்க. கார்டு எடுத்து இந்தங்க இதுல கொஞ்சம் சேவிங் இருக்கு, இதுல 3 மில்லியன் இருக்கு, நீங்க கேட்டதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு காசு செக் பண்ண போயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வேற வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பையனுக்காக இருந்த சேவிங் எல்லாம் என்ன கை உடைக்கும் போது நீங்க இந்த காசு கொடுக்கல, பையன் கையை உடைப்பான்னு கட்டி காசு கொடுத்துருக்கீங்கல்ல அப்படிம்பாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து ஹீரோயினை தான் வந்து தப்பா பேசுவாங்க. ஆமா, எங்களுக்கு பையன் தான் முக்கியம்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. கார்டுல வந்து காசெல்லாம் இருக்காது. அவங்க அண்ணன் வந்து கேம்லிங்ல போய் இந்த கார்டு வச்சுதான் வந்து விளையாண்டு இருப்பான். அப்ப எல்லா காசுமே வந்து அவங்க எடுத்துக்கிறேன்னு இருப்பாங்க. ஹீரோயின் எவ்வளவுதான் கெஞ்சி பார்ப்பாங்க, ஆனாலுமே வந்து அவங்க காசெல்லாம் எடுத்திருப்பாங்க. கடைசியில அவங்க அண்ணன் கையையுமே வந்து உடைச்சிருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இருப்பாங்க. மறுபடியும் சீக்கிரம் காசு தரலைன்னா அடுத்த கையை உடைச்சுன்னு மிரட்டிட்டு வந்து போயிருவான். அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோ தான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடி இவ்வளவு சந்தோஷமா முன்னாடி இருந்ததே இல்லை, இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லுவாங்க. தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வந்து அப்படியே எந்திரிப்பாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே முட்டி போட்டு ரிங்க காமிப்பாரு. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. ஹீரோயின் வந்து ஐயோ அதெல்லாம் வேணாம், ஒரு நிமிஷம் எந்திரி என்ன ப்ரொபோஸ்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை நல்லா பாத்துக்குவேன், குழந்தையும் நல்லா பாத்துப்பேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியுமா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், நம்ம இனிமேல் குடும்பமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிப்பாங்க. ஹீரோயின் வந்து நீ நினைக்குமா நான் கேஷுவலான பர்சன் இல்ல அப்படிங்கிற வச்சாங்க. பரவாயில்ல, எதா இருந்தாலும் சரி உன்னை குழந்தையும் நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து ஒரே வீடா இருக்கலாம், உனக்கு நான் ஒரு வீடு தரேன், நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. சின்ன வயசுல ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஒரு பொம்மை கொடுத்துட்டு இதுதான் நமக்கு ஹோம், நம்ம எல்லாருமே ஒரே வீடா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதே பொம்மையவே கொண்டு வந்து இப்ப கொடுப்பாங்க. நீ எதுக்கு பயப்படாத ஒய்ஃப், நான் கண்டிப்பா உனக்குன்னு ஒரு ஹோம் தருவேன், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் 2 பேருமே தான் அழுகுவாங்க. இங்க பாரு, இதுக்காக நான் 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியா உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருந்தேன், கடைசியா நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலி ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் போய் அப்படியே ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவாங்க.
நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லலைன்னு கேட்பாங்க. நான் ஒன்றும் உனக்கு பயப்படலாம் இல்லை. இந்த காலத்தில் குழந்தைய வளர்க்குறதெல்லாம் எவ்வளோ தெரியுமா கஷ்டம். நான் வேணா வேலைக்கு போய் சேலரி தரேன், நீ வீட்லேயே இருந்து குழந்தைய பார்த்துக்கோ சரியா. அப்புறம் நான் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம 2 பேருமே வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், ஹாப்பி தானே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடியே நான் வந்து ஒரு பொண்ணு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேறு சும்மா நீ பாஸ் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, எனக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தா போதும், என் குழந்தை எக்காரணத்தை கொண்டு சஃபர் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வா தெளிவா, நான் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவை காமிக்கிறேன்பாங்க. உனக்கு அப்பா அம்மா இருக்காமாங்க. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. இங்க வந்து அவங்க அண்ணன் இருக்காருல, அண்ணன் தான் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து போன்ல ஒண்ணு பாத்துருப்பா, கொஞ்சமா அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நிறைய அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு, அதனால அவங்க அம்மா கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மாவுமே வந்து உன் தங்கச்சியை நம்பிட்டு இருந்து ஒரு யூஸ் இல்ல, அவளை நம்ம எல்லாத்தையுமே வந்து ஏமாத்திட்டு போயிட்டா, இப்படி இருந்தாதான் நம்ம ரிச் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாமா, என்கிட்ட அவங்க அம்மாட்ட காசு கேட்பா. அவங்க அம்மா வந்து காசு இல்லையம்பாங்க. சரி, கிராண்ட்மாவோட பென்ஷன் அமௌண்ட் இருக்குல்ல, அதை கொடுப்பாங்க. அவங்க பென்ஷன் அமௌண்ட் அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கே கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு எப்பயாவது உடம்பு சரியாம ஆகுது, இல்லாட்டி காசு இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும் அப்படிம்பாங்க. அம்மா, இந்த ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும், அப்புறம் லைஃப் டைம் காசு வரும், அப்புறம் நான் கடன் கட்டணும்லம்மா, கடன் கட்டலைன்னா சீக்கிரம் வந்து அவன் கடனாளி வந்து என் கையை வேற உடைச்சிருவான், இங்க பாருங்கம்மா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுமே சரின்னு சொல்லிட்டு பையனுக்காக கிராண்ட்மா கார்டை வந்து அவன் கிட்ட கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு தான் வந்து ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பாரு. பணக்காரவங்க இருக்கிற ஏரியா மாதிரி இருக்குது, நீ திருடனும் இல்ல அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இங்க பாரு சாவிலாம் இருக்கு, திருட யாராவது சாவி வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்ப நீ வந்து வில்லாலாம் சேல்ஸ் பண்றல, அது உனக்கு நிறைய கமிஷன் கிடைச்சிருக்கு, அதனாலதானே இப்படி இருக்கிற, ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு சீக்கிரட்டா தான் காசு வந்துச்சு, யார்கிட்டயுமே நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினை கையை பிடிச்சி வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாரு. வீட்டு பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து ரொம்ப பெரிய வீடா இருக்கு, ரொம்ப ஒர்க்கான வீடு, இதுலயா நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஷாக் ஆவாங்க. சோஃபால உட்காரும்பாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான சோஃபா, நான் உட்காந்து கிழிஞ்சிருச்சுனால காசு தர முடியாதும்பாங்க. பிரெக்னெண்டா இருக்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தண்ணி குடியும்பாங்க. ஐயோ வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து கப்பை கீழே கொட்டிடுவாங்க. அப்புறம் தண்ணியை போய் துடைக்க போவாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்காட்டி, ஐயோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்பரேட், என்கிட்ட காசெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து ஒருத்தர் ரூம்குள்ள இருந்து ஒருத்தர் வருவான். இங்க வேற ஒருத்தர் வந்துட்டானே, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க. கடைசியில் அவன் என் பிரதர் தான் சொல்லுவான். என்ன இது உன் பிரதரான்னு கேட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்பதான் வந்து இல்ல இது என் பிரதர் தான் அப்படிம்பாங்க. 2 பேருமே இந்த மாடல் ஹவுஸ்ல இருக்கீங்க, ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லிருப்பாங்க, அதனால தான் உன்னை வீட்டுக்கு இப்ப கூட்டிட்டு வந்தேன், முன்னாடியே சொல்லான்ட்டு இருந்தேன், நான் பார்ட் டைமா வந்து சேல்ஸ் வேலைக்கு தான் பண்றேன், ஆனா ஃபுல் டைமா வந்து நான் ஜிங்டன் குரூப்போட பிரசிடென்ட்டும்பாங்க. ஹீரோயின் அப்படியே ஷாக்லயே இருப்பாங்க. சிஸ்டர் இல்லாவான்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் பிரதருமே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆவான். ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக்லயே தான் அண்ணனும் தம்பியுமே மாறி மாறி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் உண்மையாவே ஜிங்டன் குரூப்போட பிரசிடென்ட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஐயோ வேணாம் நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, என் பேரண்ட்ஸை மீட் பண்ணாம போகாதேம்பாங்க. ஐயோ உங்க பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், கண்டிப்பா இந்த மேரேஜ்க்குலாம் ஒத்துக்க மாட்டாங்க, நான் போறேன்பாங்க. கண்டிப்பா அப்பா வேற பெரிய பிரசிடென்ட், உங்க அம்மா வேற 80s வர குயின் மாதிரியே இருப்பாங்க, டிவியில பாத்துருக்கிற இந்த மாதிரி எல்லாம், கண்டிப்பா அவங்களாம் என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்துருவாங்க. அப்படியே 3 பேருமே எந்திரிச்சு ஷாக்கா இருப்பாங்க. அப்பதான் வந்து இதான் என் மருமகளா அப்படிங்கிற மாதிரி வந்து பாப்பாங்க. ஹீரோயின் அப்படியே திருன்னு முடிச்சுதான் இருப்பாங்க. ஆனா நீ எதுவும் பயப்படாதமா, இனிமேல் இதுவா உன் ஃபேமிலி அப்படிம்பாங்க. அவங்க அப்பா தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாரு. தம்பி தான் வந்து ஏப்பா இந்த வருஷத்துல எல்லாம் இப்படி இருக்கீங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவர் ஒரு மாதிரி பேசுவாரு. அப்பதான் ஹீரோயினே வந்து சொல்லுவாங்க, சரி நான் இங்க வந்து பெரிய குடும்பத்துல மருமகளா எல்லாம் இருக்க விரும்பல, என் குழந்தைய வந்து கொஞ்சம் சேஃபா பாத்துக்கணும்னு தான் வந்தேன், நான் வந்தது தப்புதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அப்பதான் வந்து நீ உட்காருமா, நாங்கெல்லாம் இனிமேல் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் உட்காருவாங்க. பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இனிமேல் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருக்கலாம்பாங்க. எதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க மருமகிட்ட ஃபர்ஸ்ட் அப்படி பேசுனீங்கம்பாங்க. ஆமா, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நைட்ல கூட்டிட்டு வந்தான்ல, அதனாலதான்பாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு கிராண்ட் வெட்டிங் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மாமனாருமே வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் அவன் தம்பி வந்து நான் அங்கிள் ஆயிட்டேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருப்பான். ஹீரோயின் எல்லாருமே ஃபேமிலியோட சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தம்பி தான் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பா, ஏதோ ஒரு ஃபண்டு மட்டும் இது பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய காசு கிடைக்குன்னு சொல்கிறாங்கம்பாங்க. அப்படியெல்லாம் இது விழுந்துராத, காசெல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. எல்லாம் ஃபண்டில் வந்து அவங்க அண்ணனுமே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய காசு வேணும்னு இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் தான் வந்து தப்பாக பேசுவாங்க. அவங்க அம்மா வேற அடிச்சிருவாங்க. அம்மா அவளுக்கு என் மேலே பொறாம சிஸ்டருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனுமே வந்து சொல்லுவான். இல்லை நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து இவங்க 2 பேர் வந்து அவளை எப்போவுமே வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க, அவனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டிவிலையுமே அந்த நியூஸ் வந்திருக்கும். ஏன்னா யாரெல்லாம் அந்த ஃபண்ட் இது பண்ணாங்களோ அதில் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்குமே அவங்க அம்மா இவ்வளோ தான் அடிப்பாங்க, நீ வந்து பேட் லக்காக வாய வச்சங்காட்டி தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு.
கிராண்ட்மாவோட காசு எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணா இது எல்லாத்தையுமே லாக் ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. போன லைஃப்ல உங்களை காப்பாத்த வந்தேன், ஆனா நீங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இந்த லைஃப்ல எதுவுமே பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீக்கெண்ட் வந்து உங்க கிராண்ட்மாக்கு 18th பர்த்டே, நம்ம 2 பேரும் போலான்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் 2 பேருமே அந்த வில்லேஜுக்கு போயிடுவாங்க. காரை ஒரு இடத்துல தான் வந்து நிறுத்திட்டு போவாங்க. எதுக்கு கார் வேணானீங்க, வாங்க சொல்றேன் புரியும்னு சொல்லிட்டு தான் போவாங்க. கடைசியில கார்ல வந்து அந்த ஹீரோயினோட அம்மா அண்ணன் எல்லாருமே வந்து கார்ல வந்திருப்பாங்க. அங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து என்ன இவ்வளவு எக்ஸ்பென்சிவான கார்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து கிராண்ட்மாக்கு அது வாங்கிட்டு வந்தேன், இது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க ரொம்ப ரிச்சானவங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து இவங்கள பெருமையா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க என் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுமே வந்திருப்பாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிறவங்க இவங்க பாரு இங்க கார் கூட இல்லாம வந்திருக்காங்கம்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க கிராண்ட்மாக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. ஹீரோவுமே அங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து பாரு புவர் மேனை போய் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினை தான் தப்பா பேசுவாங்க. இனிமே கிராண்ட்மா வந்து காஸ்ட்லி எல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு என் பேத்தி வந்ததே போதும், இப்ப இவர் வந்தது சந்தோஷம், நம்ம எல்லாம் இனிமேல் ஃபேமிலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டோக்கன் தருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து உள்ள போயிருவாங்க. ஃபேமிலி எல்லாருமே வந்து உள்ளதா போயிருவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட முட்டி போட்டு வந்து மன்னிப்பு கேட்பாங்க. உங்க பென்ஷன் காசு எல்லாத்தையுமே அம்மா வந்து ஏதோ இதுல இது பண்ணி ஏமாந்துட்டாங்க. இதை நான் எவ்வளவோ சொன்னா நான் அவங்க கேட்கவே இல்லை, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கு நீ எதுக்கு சாரி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரி, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இங்க யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு கிராண்ட்மா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து வெளியே வருவாரு. அந்த கடன் கொடுத்தாருல அவர்கிட்ட தான் வந்து அவங்க இங்கதான் இருக்காங்க, சீக்கிரம் வந்து மீதி இருக்கிற காசை வந்து கலெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினோட அம்மா அண்ணன் 2 பேரும் தான் வந்து அவங்க வந்து ஃபண்ட்ல வந்து நிறைய காசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னாச்சுங்க, ஒரு ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம இருக்கிறத வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிறைய காசு வரும்னு சொல்லுவாங்க. அப்பனா இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே இதாக தான் இருக்காங்க, இவங்க எல்லாருமே விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேர் டவுரிக்கு வச்சிருந்த காசு இல்லாட்டி கடன் வாங்கி கூட இந்த இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து ஹீரோயின் வந்து அவங்க பாட்டியை வந்து கூட்டிட்டு வருவாங்க. எல்லாரும் பாருங்க பாட்டி எதுலயோ காசை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாற போறாங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்தி இருங்குவாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து நீ வாயை மூடுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீ பேட் லக் மாதிரி பேசுற, நாங்க எங்களுக்கு காசு கிடைக்கிறங்காட்டி உனக்கு பொறாமையில பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை தான் வந்து தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எவ்வளவு சொன்னாலுமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க அண்ணன் வந்து கோபம் தான் படுவான். அவன் தங்கச்சி வந்து லோன் கட்டாதங்காட்டி தான் இவனுக்கு ஒரு கை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ப வைக்க எல்லாருமே ட்ரை பண்ணிடுவாங்க. எல்லாருமே வந்து ஹீரோயினை தான் வந்து தப்பா நினைச்சுக்குவாங்க. இவ ஒய்ஃபுமே சும்மா இல்லாம இங்க பாரு தங்கச்சி வாங்கின கடனை அவ தங்கச்சி கட்டாம தான் இவருக்கு கை போயிருச்சுமாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொந்த அண்ணனுக்கே கடனை கட்ட மாட்டேன்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து ஹீரோயினை தான் ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ அண்ணி பங்குக்கு அவளுமே வந்து பேசிட்டு இருப்பா ஹீரோயினை. இதை பார்த்துட்டு ஹீரோ கோவம் வந்துடும். சும்மா யார் பண்ணன தப்புக்கு யாருக்கு மேல பழி தூக்கி போறீங்க, உங்க அப்பா அம்மா சேவ் பண்ண வச்ச காசையுமே நீ வந்தா இது பண்ணிட்டாம்பாங்க. ஆனாலுமே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் தான் தப்பா பேசுற மாதிரி உங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து மாத்திடுவாங்க எல்லாத்தையுமே. கடைசியில ஒருத்தர் எந்திரிச்சு ஹீரோயினை தான் வந்து ரொம்ப அசிங்கமா வந்து பேசுவாரு, நீங்க இருக்கவே கூடாது வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் போவாரு. ஹீரோயின் எவ்வளவோ சொன்னாலுமே நீங்க கேட்கற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்க வேற கரெக்டா பார்த்தா எல்லா ஸ்டாக்குமே வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கும். அப்பதான் அந்த கடன் வாங்குறவரு வந்துருவாரு வீட்டுக்குள்ள. எனக்கு மீதி காசு கொடுக்கணும்ல, அவன் எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பிரதர் நீங்க எங்க வந்தீங்க, நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டா எங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க, உனக்கு தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க வந்து தங்கச்சி வாங்கின கடனுக்கு அண்ணனை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க. இங்க பாரு யார் கடன் வாங்கியிருக்கான்னு இதை பார்த்தா நல்லா தெரியும், இவ தங்கச்சி ஒண்ணும் வாங்கல, இவன் தான் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன நீ கடன் வாங்கிட்டு உன் தங்கச்சி மேல பழி போடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாத்தீங்களா இந்த இடியட் வந்து இப்படிதான் வந்து நம்ப வச்சு என்னையுமே ஏமாத்திட்டான், அதனாலதான் வந்து இவன் கேம்பிளிங்ல போய் எல்லா காசும் அழிச்சங்காட்டி தான் இவன் கடனையும் திருப்பி கொடுக்காத மாதிரி தான் ஒரு கையை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அம்மா பையனை வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மோசமான பையனை வச்சுட்டு தான் வந்து உங்க புள்ள மேல வந்து தப்பு சொல்றீங்களான்னு வந்து ஹீரோ கேட்பாரு. அவங்க பாட்டி வந்து நீ எதுக்கு கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவன் இதுக்காக தான் வந்து இவர் ஒரு கையை உடைச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லிடுவாங்க. ஆனாலுமே அவன் கொஞ்சம் திமிரா தான் வந்து பேசுவான். இப்ப என்ன இவனுக்கு காசு தானே தரணும், ஒரே பேமெண்ட்ல தந்துடுறேன் அப்படிம்பாங்க. நல்ல பையன் அப்படி கொடுத்துடுறான், அவன் மூஞ்சில வீசி எரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் வெளியிருந்து ஒருத்தர் ஓடி வருவா, என்னன்னா ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. உன்னை நம்பிதான் நாங்க எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், கடைசியில எந்த காசும் இல்ல, நீதான் எல்லா காசும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு மாதிரி தான் வந்து பாத்துக்குவாங்க. எல்லாருமே வந்து அம்மா பையன் தான் வந்து எல்லா காசும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளாள் கேட்பாங்க. இவங்க வந்து இவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போவோம் தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாங்க. கடைசியில அவன் வந்து அவங்க அம்மாவை தான் வந்து திட்டுவான். உன்னாலதான் எல்லாச்சும், ஏன்டா என்னால என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா நீ கிராண்ட்மா பர்த்டேக்கு இங்க வர சொல்லிதான் இப்ப இது பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாம் உனக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு நீங்க 2 பேருமே வந்து இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் ஆக முடியாது, 2 பேர் செத்த மாதிரி நடிங்க, கடைசியில வந்து செத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி கிட்ட வந்து காசு கேட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஐடியா கொடுத்துட்டேம்பாங்க. ஆமா இவனை வச்சு அவரை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அம்மாவுமே வந்து இப்படி ஒரு பையன் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எதுல அடிப்பான். அதனால அவனுமே மயக்கம் போட்டு எழுந்துடும். அப்ப இந்த அம்மாவுமே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி விழுந்துருவாங்க. இவ வந்து ஹஸ்பண்ட் மாமியார் போயிட்டாங்கன்னு அழுதுட்டு இருப்பா. இங்க பாருங்க இவங்க 2 பேருமே போயிட்டாங்க, அப்ப புள்ள காசு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் போயிட்டாங்க, அப்பனா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மீதி இந்த பொண்ணு தான் இருக்கு, இந்த பொண்ணு தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
கடன் குடுத்தவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான், "இவங்க 2 பேரும் ஏதோ நடிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் டைம் குடுங்க. நான் இது பண்றேன்பாங்க." "வேணாம் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிறாத. இது வில்லேஜ். இதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அம்மாவும் பையனும் செத்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்பதான் ஹீரோ சொல்வாரு, "எனக்கு வந்து கொஞ்சம் மெடிசின் ஸ்கில் தெரியும். அத வச்சு நான் ட்ரை பண்றேன்னு" சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து பல்ஸ வந்து 2 பேத்துக்குமே வந்து பாப்பாரு. அம்மா, பையன் 2 பேருக்குமே வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க யாரும்பாங்க, "நான் 200 கிலோ வெயிட்ட கூட தூக்குவேன்" அப்படிம்பாங்க. அப்பனா இவங்கள வந்து பிஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அம்மா, பையன் 2 பேரையுமே வந்து வாய், கையெல்லாம் பிஞ்ச் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வலி தாங்கவும் முடியாது. ஆனாலுமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க வலிய பொறுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கடைசில அவங்களே டயர்ட் ஆயி விட்டுருவாங்க. "வேணாம், வேணாம் இப்படியெல்லாம் பண்ணாதேம்பாங்க." "சிஸ்டர் நீங்க சும்மா இருங்க. அவங்க 2 பேத்தையும் காப்பாத்தணும்னு" ஹீரோ ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பாரு. என்னால பண்ண முடியாம அவங்களே ஒரு நிமிஷம் வந்து டயர்ட் ஆயிருவாங்க. அப்பாவுமே வந்து அம்மா, பையன் 2 பேருமே வந்து எந்திரிக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவரு மறுபடியுமே கண்ண பாப்பாரு. அப்படின்னா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஆர்டிஃபிஷியலா தான் பண்ண முடியும். என்னன்னா வாயிலருந்து காத்த ப்ளோ பண்ணணும்னா இவங்க 2 பேருமே வந்து பொழைக்கிறதுக்கு சான்ஸ் குடுக்கணும்பாங்க. அப்பதான் அங்கருந்து ஒருத்தர் வருவாரு. இதுக்கு நீங்க தான் கரெக்ட்டான பெர்சன். நீங்க வந்து காத்த ப்ளோ பண்ணுங்கம்பாங்க. ஆனாலுமே அண்ணிகாரி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல லைஃப் சேவ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மா பல்ஸ் தான் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து வாய ஊதணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதனால அவனுமே வந்து வாயெல்லாம் தொடச்சிட்டு வந்து, "நான் உன்ன பிக் பிரதர் தான் ஊதுறேன். உன் உயிர காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அப்படியே வந்து க்ளோஸ்ல போவா. இவளுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும். கரெக்ட்டா வந்து ஹீரோயினோட அம்மா வந்து முழிச்சிருவாங்க. முழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து, "ஐய்யய்யோ! நான் ஏதோ மயக்கம் வந்துருச்சு. அதனால தான் இப்படிம்பாங்க." "பரவால்ல பாத்தீங்களா, இவங்கள இந்த டெக்னிக் வச்சு இவங்கள நான் காப்பாத்திட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி இவங்கள காப்பாத்திட்டீங்க. மிச்சம் இந்த பையன் இருக்கானேங்காட்டி, சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊதுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லிப் டூ லிப் வந்து கிஸ் பண்ணிட்டு ஊதிட்டு இருப்பாங்க. அது பாத்துட்டு அவ ஒய்ஃப் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும். இருந்தாலுமே அவன் வந்து எந்திரிக்கவே மாட்டான். ஹீரோ சொல்லுவாரு, "இந்த மெத்தட் ஒர்க் ஆகல போல. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட தான் வந்து ஃபாலோ பண்ணணும்பாங்க." அப்பதான் ஹீரோயின் பார்த்துட்டு, "பரவாயில்லையே நம்ம ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பிளான் பண்றாருன்னு" சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவனுக்கு வாயில வந்து யூரின் ஊத்துனோம்னா சரியாயிரும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. அங்க அதுக்குள்ள எவனோ வந்து ஏதோ ஒரு யூரின் எடுத்துட்டு வருவான். "இந்தாங்க இத ஊத்துனா சரியாயிரும்பாங்க." இருந்தாலுமே அவன் ஒய்ஃப்க்கு வந்து, "ஐயோ! இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணா ஏதோ ஆயிரும்பாங்க." "அதெல்லாம் இல்ல. இவரு சொல்றாருல்ல, இவரு சொன்னா கண்டிப்பா நடக்கும்னு" சொல்லிட்டு அவன் வாயில வந்து ஊத்த போவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து, "நீங்க ஊத்த வேணாம். அவங்க அம்மாவுக்கு தான் பையன் மேல ரொம்ப பாசம் இருக்குல்ல. அம்மா ஊத்துனா சரியாயிரும்பாங்க." இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். இருந்தாலுமே அவங்க ஒய்ஃப்க்கு வேற ஒரு பக்கம் வாமிட் வர மாரி இருக்கும். அவங்க அம்மாவுக்குமே அருவருப்பா தான் இருக்கும். அப்படியே பக்கத்துல அந்த யூரின் பவுலோட எடுத்துட்டு வேற போவாங்க. போனதுக்கு அப்புறமா அப்படியே வாய்க்கிட்ட போவாங்க. போனதுக்கு அப்புறம் என்னம்மா பையனோட உயிர் வேணும்னா ஊத்திருங்க, ஊத்திருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் சொல்லுவாரு. இருந்தாலுமே அந்த அம்மா வந்து பவுல வந்து தள்ளி விட்டுருவாங்க. "இதெல்லாம் நான் பண்ணல. நீ உங்க அண்ணன நீ காப்பாத்து. உன்ன நான் கெஞ்சி கேட்கிறேன்பாங்க." "நம்ம ஃபேமிலில இருந்து நான் தனியா விலகிட்டேன். நமக்குள்ள ஒரு சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிருவாங்க. சொல்றது கரெக்ட்டா போன்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து அவங்க பாட்டி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து வீட்ல அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க மாமியார் வந்து உட்காரு. "நீ எதுக்கு வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க? வேலை செய்றதுக்கு தான் ஆள் இருக்குல்ல. நீ ரெஸ்ட் எடும்பாங்க." அப்பதான் அவங்க மாமன், "நீ என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? எதுக்கு மருமகள வேலை செய்ய விட்டீங்க?" "இல்ல நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தானே இருக்கேன். அதனால தான்" அப்படிம்பாங்க. "நீ ஒண்ணும் செய்ய வேணாம். உனக்கே வயிறு பெருசாயிரும். குழந்தை வேற இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் பண்ணாத" அப்படிம்பாங்க. "பரவாயில்லம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்பதான் ஹீரோயின் நெனச்சு பார்ப்பாங்க. போன லைஃப்ல எல்லாருமே என்ன ஒரு நிமிஷம் கூட உட்காரவே விட மாட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா கூட வேலை எல்லாம் வாங்குவாங்க. அப்ப அவங்க அன்னிக்காரி வேற, "நீ வேலை செய்ற, நான் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு என்ன தப்பா பேசுறியான்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரையுமே வேலைக்காரி மாரி தான் ஹீரோயின ட்ரீட் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து அத நெனச்சு பார்த்துட்டு தான் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க மாமியார் தான் வந்து, "எதுக்கு நீ அழுகுறேம்பாங்க." "பாஸ்ட்ட நெனச்சேன். அதனால தான் அழுக வந்துருச்சும்பாங்க." "இங்க பாரு நீ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட் சாப்பிடு. இது உனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்தது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி இவங்களும் சொல்லுவாங்க. "நீ எத பத்தியும் கவலைப்படாத. நம்ம ஃபேமிலியா ஃபன்னா இருக்கலாம்னு" சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஃபோட்டோவ அவங்க மாமனார் காமிப்பாங்க. "இந்த ஒரு உமன் எனக்கு தெரியும்பாங்க." அவங்க மாமியார் வந்து, "என்ன இப்ப இந்த வயசுல உனக்கு ஒரு உமன தெரியுமாம்பாங்க." இல்ல இவள தான் வந்து எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இவ தான் வந்து நைட்டிங்கேல். ஏன்னா இவ பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டயும் வந்து ஏமாத்தி ஏதோ பிசினஸ்க்காக காசு வாங்கிட்டு இருக்கா. ஆனாலுமே இவ அதெல்லாம் இல்ல. இவ ஒரு வந்து மிடில் ஏஜ் லேடி. இவ வந்து பிக் தான் வந்து சேல் பண்றா. இத நம்பி நெறைய பேர் ஏமாறுறாங்கம்பாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. என்னன்னா அவங்க அப்பாவுமே வந்து அவள நம்பி தான் வந்து நெறைய காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இத ஏற்கனவே ஹீரோயின் ஒரு டைம் வந்து அவங்க அப்பா வந்து வார்னிங் பண்ணியிருப்பாரு. ஆனாலுமே வந்து அவங்க அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு. "எனக்கே நீ புத்தி சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? இந்த மாரிலாம் வச்சுக்காத. உன் மனசுல வந்து கெட்டெண்ணம் இருக்கா? அதனால தான் நீ இப்படி எல்லாம் சொல்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின தான் வந்து தப்பா அவங்க அப்பா பேசுவாரு. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து நெறைய சொல்லி பார்ப்பாங்க. "வேணாம்ப்பா நீ போகாதீங்க அவ கூட. அம்மா நெனச்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க" அப்படின்பாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து ஹீரோயின தான் அடிப்பாரு. "இப்படி இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா அடிச்சே சாகடிச்சுருவேன். என்கிட்டயே வர வர பொய் பேசுறியா? அவள்லாம் பொய் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின வந்து தள்ளி விட்டுட்டு போயிருவாரு. ஹீரோயினுக்கு வந்து வயித்துல வேற அடிபட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வயிறு வேற வலிச்சுட்டு இருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. "நான் ஏற்கனவே ஒரு டைம் வார்ன் பண்ணேன். ஆனா அப்பா அவங்க கேட்கற மாரி இல்ல. இப்ப நடக்க போறது அவங்க தலையெழுத்து தான்" அப்படின்னு தான் வந்து ஹீரோயினுமே வந்து முடிவெடுத்திருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து அந்த நைட்டிங்கேல். இவ தான் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பா. "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவா. அவங்க அப்பா ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவாரு. இருந்தாலுமே வந்து "இது குட் நியூஸ் தான்" அப்படின்னு சொல்லுவாரு.
அப்புறம் தான் இந்த கெட்டவ சொல்லுவா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிளான் சொல்லியிருக்கிறான் ஒரு பிக் ப்ராஜெக்ட்டுக்காக. அதனால அந்த ப்ராஜெக்ட்ட வந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா வந்து பெரிய ஆளாயிரலாம் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு வந்து 1 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவ்ளோ மணிக்கு நான் எங்க போவேன் அப்படிங்கிற மாரி கேட்பான். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் இதுல சைன் போடுங்க. இல்லாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு டாக்குமெண்ட் திருவணுவான். இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்பா. அது சரி குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கும்போது, இல்ல இல்ல வேணாம் நான் உன்ன நம்புறேன். எல்லா காசையுமே உன்கிட்ட கொண்டு வந்து போடுறேன் அப்படிங்கிற மாரி தான் இவங்க அப்பாவுமே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒத்துப்பாரு. ஆனாலுமே இவ வந்து இந்த ஓல்டு மேன வந்து நான் எப்படியாவது இதுல விழுக வைக்கணும் அப்படிம்பாங்க. இவன் வந்து அவ உண்மையாவே வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறான்னு நினைச்சுட்டு, உன் குழந்தை தான் என் வயித்துல இருக்கு. அந்த ஓல்டு லேடிய நான் டிவோர்ஸ் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க அவங்க அம்மா வந்து அவங்க கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிற காசெல்லாம் இவன்கிட்ட வந்து குடுத்து வைப்பாங்க. அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையுமே இவன் தான் வந்து புடுங்கிட்டு போயிருப்பான். கடைசியில ஹீரோயினோட அண்ணி இருப்பாள்ல, அவளுக்காக ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனாலுமே அவ சாப்பிட்டு பார்த்துருப்பா. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் டென்ஷன் ஆயிருவா. "என்ன நீங்க கெட்டு போன ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு குடுக்குறியாம்பாங்க." "இல்ல, இல்ல இது இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவ நம்பாம தான் ஒரு வீடியோ எவிடன்ஸ் காமிப்பா. ஏன்னா, இவங்க மாமியார் வந்து கடையில அழுகி போன ஃப்ரூட்ஸ் வந்து டஸ்ட்பின்லேருந்து எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் வந்து வீடியோ தான் காமிச்சிருப்பா. அவங்க மாமியார் சொல்லுவாங்க, "என்கிட்ட காசு இல்ல அதனால தான்பாங்க. இருந்தாலுமே நான் உங்க குடும்ப வாரிச வயித்துல சுமக்கிறேன். எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தான் என்ன பண்ணுவீங்க? நீங்க வேணும்னே தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை உங்களுக்கு வேணாம்ல நான் இத கொலை பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு பண்ணுவா. அவங்க அம்மா வேற முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அவ பையனுமே வந்துருவான். பாரு உங்க அம்மா வந்து கெட்டுப்போன ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு தராங்க அப்படிம்பாங்க. என்னம்மா என் குழந்தைய நீங்க கொலை பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். இல்ல, இல்ல அம்மாட்ட உண்மையாவே காசு இல்ல. அதனால தான் வாங்க முடியல. என் சேலரி எனக்கே பத்த மாட்டேங்குது. நீ வேலைக்கு போ அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா என்னவே நீங்க வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு காசு இல்லைன்னா இன்னொரு வேலைய தேடி கண்டுபிடிச்சு போங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்றது வந்து பையன் மருமக 2 பேருமே கேட்க மாட்டா. அவ மருமக வந்து நீங்க போய் நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலைன்னா வயித்துல இருக்கிற உங்க குழந்தைய வந்து பார்க்காமயே நீங்க வந்து அவன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவ மிரட்டிட்டு இருப்பா. இவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. இருந்தாலுமே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு நான் வேலைக்கு போறேன்பாங்க. மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவன் மறுபடியும் கத்தி எடுத்தங்காட்டி சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருவாங்க. அப்பதான் இவன் பையன் சொல்லுவான், நல்ல ஐடியா தான் யூஸ் பண்ணியிருக்க. இந்த அம்மாவெல்லாம் வீட்டுல வச்சிருக்க கூடாது. லேசி ஆயிடுவாங்க. வேலைக்கு போகணும் தான் இவங்க 2 பேர் பிளானா இருக்கும். இந்த அம்மா ஹோட்டல்ல போய் தண்ணி தான் ஊத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மயக்கத்துல வந்து ஒருத்தர் மேல தண்ணி ஊத்திருவாங்க. அவங்க வாட்ச் வேற ஓடாம போயிடும். அவரு வந்து இதுக்கு கண்டிப்பா நீ காம்பன்சேட் பண்ணணும்ட்டு அவரு அங்க வந்து சண்டை போட்டு இருப்பாரு. இந்த அம்மாவுமே வந்து சாரி சாரின்னு கேட்டுட்டு இருக்கும். அவங்க மேனேஜர் வேற கூப்பிடுவாங்க. அங்க பெரிய பிரச்சனையா இருக்கும். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து அங்க சாப்பிட போயிருப்பாங்க. அப்பதான் அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இப்ப கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்க பாரு ஏதோ பிரச்சனை நடக்கு நீ போய் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இருந்தாலுமே வந்து தயங்கிட்டு இருப்பாங்க. வான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்துருவாங்க. ஆனாலுமே வந்து அங்க பார்த்துட்டு இவர் வந்து பிரசிடென்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்க வந்து வாட்ச் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இந்த வெயிட்டர்னாலன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு எவ்வளவோ அது காசை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்சியரா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. உங்க பொண்ணுகிட்ட வேணா சாரி கேளுங்க. நான் வந்து இது காசு குடுத்துட்றேன்பாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து நான் இங்க வெயிட்டரா இருக்கிறேன். என்ன வந்து நான் இப்படி அசிங்கப்படுறத பார்க்கறதுக்காக தான் இங்க வந்து நல்லவங்க மாரி எல்லாத்துக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்கீங்களா? நான்லாம் இவர்கிட்ட சாரி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து தப்பா பேசிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிரும். உங்க முன்னாடிலாம் நான் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக நடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க 2 பேரையுமே பார்க்க புடிக்கலம்பாங்க. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்குமே வந்து கோவம் வந்துரும். "பையன் தான் பணக்கார பையன். பையன தூக்கி தலையில வச்சிருக்கீங்களா? அவன் ஏன் உங்கள வேலைக்கு அனுப்புறான்பாங்க. நான் என் பையன் மருமகளுக்காக சந்தோஷமா தான் வேலைக்கு வரேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. வாட்ச் ரிப்பேர் ஆன பெர்சன் வேற நினைப்பா, இவங்க 2 பேரும் மாமியார், மருமகன் போல. ஏதோ இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல. அதனால தான் இப்ப நம்ம ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இத ரிப்பேர் பண்ணா அதிக காசு ஆகும். அவ்வளோலாம் வேணாம். கம்மியா 3000 யுவான் மட்டும் குடு அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே வந்து இல்ல இந்த வாட்ச்லாம் வந்து ரிப்பேர் ஆகல. சும்மா ஏமாத்தி என்கிட்ட காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து காசு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும். வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு இருக்க. அதனால நான் இது பண்ணேன். அவருமே நான் பிளாக்மெயில்லாம் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால 2 பேருமே வந்து ஒரு முடிவு பண்ணி நம்ம சரி ரிப்பேர் கடைக்கு போலாம். அது உண்மையாவே ரிப்பேரா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே வந்து அங்க போயிருப்பாங்க. ரிப்பேர் கடையில பில் வந்துரும். எவ்வளோனா 133 யுவான். இத பார்த்துட்டு அந்த அம்மா ஷாக் ஆயிருவாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, "இவ்ளோ காசுன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்து இவங்க 2 பேத்துக்காக தான் வந்து வெறும் 3000 யுவான் கேட்டேன். ஆனாலுமே நீங்க என்ன நம்பாம இருந்தீங்கல்ல. அதனால தான் இப்ப இவ்ளோ. இப்ப இந்த காச நீங்க எப்படி தருவீங்கம்பாங்க." இத பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப மயக்கமா போட்டு விழுந்துடுவாங்க. அப்பதான் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் தான் வந்து அந்த அம்மாவ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியல 3 நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன மட்டும் எடுத்து என் பையனுக்கு ஃபோன் பண்ணி குடும்பாங்க. அதனால அவன் பையனுக்கு ஃபோன் பண்ணி குடுத்து, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அம்மா தனியா இருக்கேன். வந்து அம்மா கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவன் பையன் வந்து கேம் விளையாண்டுட்டு சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு சொல்லிருவான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வெளிய போக பார்ப்பாங்க. அப்பதான் இவங்க வந்து இது பண்ணுவாங்க.
என்ன அவன் பிஸியா இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறீங்களா? கேம் விளையாடுறதுல உங்க பையனுக்கு பிஸியாம்பாங்க. இந்த எல்லாமே வந்து புள்ளதான் பாத்துக்கிறதுக்கு கடமை. இதெல்லாம் புள்ளையோட வேலை தானே, நீ இருந்து பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் உங்க பையன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்க பையனே பார்க்கட்டும், நாளா பார்க்க மாட்டேன்னு ஹீரோயின் வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா தான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்கள நல்லா ஹீரோயின் தான் வந்து சாப்பிட்றது கொடுத்து அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதை நினைச்சுதான் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மறுபடியும் திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அங்கிருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. நீங்க எதுக்கு இப்பயே டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க நர்ஸ் கேட்பாங்க. இல்ல இங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதனால நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுல வந்து என் ஹஸ்பண்ட் பிள்ளைகளா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, நான் போனாதான் பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி செக்அப்க்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு லேடியும் ஒருத்தர் வருவாரு. அப்ப இவங்களை அடிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன் தான் வந்து என் பையனை அடிச்சுட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல என் பையன்லாம் அப்படி இல்ல, அப்ப அப்படி பண்ணக்கூடிய பையன் இல்லையம்பாங்க. அப்ப நாங்க போய் சொல்றோமா இந்தன்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டோ காமிப்பாங்க. பையனை இந்த நிலைமைக்கு ஆக்கணும் உன் பையன் தான், அதனால ஹாஸ்பிட்டல் பில்லாம் நீ தான் பே பண்ணணும் அப்படிம்பாங்க. இல்ல என்கிட்ட எல்லாம் அவ்வளவு காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் உன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம், உன் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம், இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருப்பாங்க, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே இவங்க வந்து தள்ளி விட்டுட்டு உன் பையனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பையனை தூக்கி வந்து ஜெயில போட்டுருவாங்க. இது கண்டிப்பா வந்து மெடிக்கல் பில்லுக்கு காசு கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் பிசினஸ் ட்ரிப்ல இருக்கேன், சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனை வச்சிருவாரு. ஆனாலுமே அந்த சைடு வந்து ஒரு லேடி கூட வந்து கிராஸ் ஆவாரு. அதை வந்து அவங்க பாத்துருவாங்க. உன் வயித்துல என் குழந்தை வருதுல, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவன் வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா. இப்ப நிறைய காசு இல்ல, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா இவங்க ஒய்ஃப் வந்துருவாங்க. டேன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க. இவர் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ கூட நீ அலைஞ்சிட்டு இருக்கேன்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணேன்னா உன்னை நான் சாகடிச்சிருவேன்பாங்க. இதான் நீ பண்ற பிசினஸ் ட்ரிப்பா, இங்க வந்து எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, நான் கொடுத்த காசை கூட என் பையன் பிரச்சனையில் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவன் இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்லையுமே இந்த லேடி வந்து என்னன்னா இவ இப்படியாப்பட்டவ கூட இருக்கிறே உனக்கு அறிவில்லையாமாங்க. ஆனாலுமே அவர் வந்து அந்த பொம்பளை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து மறைஞ்சு தான் வந்து கேட்டிருப்பாங்க. என் பையன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்காமாங்க, உனக்கு பையனா இருக்கான்ல அதுக்கு அப்படிதான் இருக்கணும், அவங்க ஜெயில தான் இருக்கணும் அம்மா, ஏன் ஒன்னால தானே இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேற அந்த அம்மா போய் அடிக்க போகும். ஆனாலுமே அவர் பிடிச்சி அந்த அம்மாவை தள்ளி விட்டுருவாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பாரு நீ பண்ணனதுக்கு எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு, உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இவளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டங்காட்டி இவ தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காரா, இந்த பிக்கெல்லாம் சேல் பண்றது இவதாம்பாங்க. ஆமா உங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு இதெல்லாம் தான் பிளான் பண்ணேமாங்க, அப்ப என் காசு எல்லாத்தையும் இவதான் இது பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு இவனும் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிரும். அவ ஒய்ஃப் போட்டு அவனை போட்டு அடிச்சு அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. ஹீரோயின் வீட்டுல எல்லாருமே வந்து இந்த நியூஸ் தான் வந்து டிவில போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. நான் உன் பிரதர் வந்து ஜெயில இருக்கிறான், நீ தான் வந்து அவனை வெளியே எடுக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா எவ்வளவோ திட்டி பார்ப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து இது வந்து நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. மாமியாரும் மருமகளும் வந்து பையன் இல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு இருப்பா. அப்பதான் ஒருத்தன் வருவான், நீங்க எதுக்கு இது பண்றீங்க, நான் உன் பையனை வெளியே எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எப்படி என் பையனை வெளியே எடுத்துவேன், நான் அவனோட அங்கிள், கண்டிப்பா அவனை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். சரி இந்த பிரெக்னெண்டா இருக்கிற நேரம் இந்த குழந்தை தான் வந்து லக்கியா வந்து எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் குழந்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. குழந்தை வந்த நேரம் நல்ல நேரமா இருக்கா, அதனால தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவளுக்கு வந்து பெயின் வந்துடும். அவளுக்கு ஆப்ரேஷனுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வெளியே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு அங்கிள் வந்துருவாரு. ஏன்னா இப்ப குழந்தை பிறக்க போறது இல்லை, என் கிராண்ட்சனை அவனை வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட சண்டை போட வந்துருவாங்க. பாக்குறது வந்து பேட் லக்கு, நீங்க எதுக்கு இங்க வரீங்க, யாரோ கல்யாணம் ஆகாமையும் ஒருத்தவனோட குழந்தையதான் நீ வயிற்றுல சுமக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீயும் தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை தப்பா தான் பேசுவாங்க. புதுசா வந்தவர் வந்து இவன் டைம் குரூப்ல இருக்கிறவன், நீ யாரு கூடயோ சேர்ந்துதான் வந்து குழந்தை வந்து வயிற்றுல இருக்குதுன்னு சொல்லிட்டு தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து ஹீரோக்கோ வந்துடும், டைம் குரூப் தானே, டைம் குரூப் இப்போ ஒன்றும் இல்லாம ஆக்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனாலுமே இவன் சாதாரண இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஹீரோயின் வந்து சாதாரண ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒரு நல்ல ஃபேமிலியே இல்ல, ரிச்சான ஆள் இல்ல, இவர் பூரான ஆள் தான், அந்த குழந்தைக்கு என்ன பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எல்லாருமே ரொம்ப இதா பேசுவாங்க. ஆனாலும் இவங்க பெரிய ஆள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பரவாயில்ல உங்க மருமகளுக்கு இப்ப குழந்தை பிறக்குள்ள அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. பிறந்துட்டு நர்ஸ் தூக்கிட்டு வருவாங்க. குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா குழந்தை ரொம்ப கருப்பா இருக்கு. அப்பனா இவங்க பயாலஜிக்கல் ஃபாதர் யாரு மாமா, ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அம்மா பையன் ரெண்டு பேருமே வந்து அப்படியே வந்து அவ ஏமாத்திட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்பதான் வந்து ஒய்ஃப் வா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து போயிடுவா. அப்ப இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துடும். அவ வந்து இப்படி ஏமாத்திட்டாளேன்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்கிற வந்து எல்லாத்தையுமே அடிச்சிருவான். இப்படி ஒரு ஃபேமிலியா, இப்படி வேஸ்டான ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுட்டு போயிடுவான். ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே. அப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து ஹீரோயின் பர்த்டேவை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆனாலுமே அவங்க அம்மா வந்து அங்க இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு வீட்டுக்குள்ள பாப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவ்ளோ பெரிய வீடுன்னா அப்பதான் அந்த அம்மா ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா ஹீரோயின் வந்து இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றது, எல்லா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறது, எதா இருந்தாலுமே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா கூடயே தான் வந்து ஹீரோயின் வந்து இருப்பாங்க. அம்மாக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் அவங்க அம்மா நினைச்சு பார்த்துட்டு, நான் அம்மா தான் தப்பு, நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்துட்டு, அவங்களுக்கு இடமே இருக்காது. அதனால பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வரும். என்னன்னா ஹீரோயின் வந்து இறந்த மாதிரி கனவு வரும். இந்த கனவு பார்த்துட்டு அந்த அம்மா வந்து பயந்து போய் வந்து எந்திரிச்சிருவாங்க. ஏன் என்னாச்சுனங்காட்டி, என் பொண்ணு சாகுற மாதிரி கனவு கண்டேன், என் குடும்பமே அடிச்சு அவளை கொலை பண்ற மாதிரி, அவ வயித்துல இருக்கிற குழந்தையுமே வந்து கொலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கனவு தானே விடும்பாங்க. இல்ல அவளாலதான் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது, கடைசியில இவனால என் பையனால ஒண்ணுமே கிடைக்கல, கடைசியில் நாங்களே அடிச்சு கொண்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. உன் பொண்ணு ஒன்னும் நல்லவளா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி வந்து இவன் தப்பா தான் பேசுவான். ஆனாலுமே அவங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, என் பொண்ணு நல்லவதான், நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க அம்மா இப்பதான் புரிஞ்சுப்பாங்க. ஹீரோயினுக்குமே வந்து பெயின் வந்துடும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வெளியே நின்று வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோயினுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்குமே வந்து ரொம்ப வலி தாங்க முடியாம தான் வந்து ரொம்ப கத்தி துடிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து குழந்தைய பார்த்துட்டு தான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்றாங்க. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.